இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 இயர்ஸ் சாரி. வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 700லேருந்து 1 கேஜி வரையுமே வெயிட் வரும் மேடம். இந்த மாதிரி சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 40,000 50,000 வரைக்குமே எடுப்போம் மேடம். பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஷ்யூ சாரீ தான். ஆனால் வந்து டச் கிரேடு கம்மினால ஒரு 20 to 30,000க்குள்ள அந்த ரேஞ்சு போகும் மேடம். ஃபுல்லாகவே இதுவும் ஃபுல்லாகவே ஜரிகை இருக்கும் மேடம். கோல்டு சாரீ ஒரு 50-60 சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜரிகை வந்து ரொம்ப பியூரிட்டி அதிகமா இருக்கு. கோல்டு மாதிரி தான் மேடம். கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா 24 கேரட் 22 கேரட் 18 கேரட் கூட வந்துருச்சு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பழசு வந்து அந்த மாதிரி கிரேடு தான். வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரிட்டி அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி சாரீலாம் ரொம்ப அதிக ரேட்டுக்கு போகும் மேடம். ஆல்ரெடி வீட்டுல கிச்சன்ல எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஆமாங்க மேடம். அந்த மாதிரி கடப்பாக்கல்ல தான் இது, வேற எதுவுமே கிடையாது. ஒரு டிராப் ஆயில் ஊற்றி நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பட்டு ஜருகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜருகையில் இப்படி கை வச்சு இப்படி உரசி பார்க்கணுங்க. இப்படி உரசி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்தால் மட்டும்தான் போகுங்க. செம்பு பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி எந்த ஜருகையுமே போகாது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய பட்டு புடவை, கிழிஞ்ச பட்டு புடவையெல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு அமௌண்டா கொடுக்குறாங்க. நம்ப முடியல. ஆமாங்க, இங்க வந்து நீங்க ஓல்டு சாரி பட்டு சாரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இங்க வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். 500ல இருந்து 50,000 வரைக்கும் பண்றாங்க. ஸோ உங்களோட சாரி வேல்யூ பொறுத்து இங்க அமௌண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில போத்தீஸ்ல இருந்து நேரா வந்தீங்க அப்படின்னா முருகன் இட்லி கடைக்கு அப்படியே ஆப்போசிட் சந்துல 2வது கடை தாங்க. ஸோ வாங்க நம்ம போய் நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ நம்ம கடையை பத்தி நீங்க எவ்வளவு வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாவே ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஆமா மேடம். எந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இருக்க கஸ்டமர்ஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 15K + 1000 கஸ்டமர்ஸ் பார்த்துருப்போம் மேடம். ஆனா இன்னுமே நிறைய பேருக்கு வந்து புடவைய வந்து ரீசேல் பண்ணலாம் அப்படிங்கறதே வந்து தெரியாது. இப்பதான் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது சோசியல் மீடியா மூலமா. நானே பார்த்தேன், இப்போ 50,000ல இருந்து 60,000 வரைக்கும் எல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி சார்? அது உண்மையா? அதாவது பாத்தீங்கன்னா மேடம் ரொம்ப ஓல்டு சாரி ஒரு 50-60 சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜரிகை வந்து ரொம்ப பியூரிட்டி அதிகமா இருக்கு. கோல்டு மாதிரி தான் மேடம். கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா 24 கேரட் 22 கேரட் 18 கேரட் கூட வந்துருச்சு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பழசு வந்து அந்த மாதிரி கிரேடு தான். வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரிட்டி அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி சாரிலாம் ரொம்ப அதிக ரேட்டுக்கு போகும் மேடம். இப்ப இதுல எப்படி நீங்க அதை செக் பண்ணுவீங்க சார்? அந்த சாரி கொண்டு வராங்க, சில பேருக்கு அவங்க வச்சிருக்க சாரி எப்படின்றது நம்மளுக்கே தெரியும். கண்டிப்பா நீங்க கொண்டு வரப்போ அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாவே பார்த்துட்டு சொல்லிடுவோங்க. நீங்க நார்மலா வீட்லயே ட்ரை பண்ணலாங்க. நார்மல் இந்த மாதிரி கடப்பாக்கல் எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி வீட்டுல கிச்சன்ல எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஆமாங்க மேடம். அந்த மாதிரி கடப்பாக்கல்ல தான் இது, வேற எதுவுமே கிடையாது. ஒரு டிராப் ஆயில் ஊற்றி நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பட்டு ஜருகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜருகையில் இப்படி கை வச்சு இப்படி உரசி பார்க்கணுங்க. இப்படி உரசி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்தால் மட்டும்தான் போகுங்க. செம்பு பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி எந்த ஜரிகையுமே போகாது. ஒயிட் கலர் வந்தால் மட்டும்தான் எடுப்போம். நம்ம வீட்லயே வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா போட்டோ எடுத்து அனுப்புனாலும் சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கம்மியான ரேஞ்ச்ல அமௌண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சாரியும் அதிகமா கொடுக்குற சாரியும் எங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்றேன் மேடம். இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 70 இயர்ஸ் சாரி. வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 700லேருந்து 1 கேஜி வரையுமே வெயிட் வரும் மேடம். இந்த மாதிரி சாரிலாம் வந்து பாத்தீங்கன்னா 25 to 40,000 50,000 வரைக்குமே எடுப்போம் மேடம். இந்த மாதிரி சாரீஸ் டிசைன்ல எல்லாமே ஜரிகை 70. ஆமா மேடம். 70 இயர்ஸ் ஓல்டு புடவை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நூலே ஜரிகையால நெஞ்சிருப்பாங்க ஃபுல்லாவே. கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். 5000ல இருந்து 9000 வரைக்குமே போவோம். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டிஷ்யூ சாரி தான். ஆனா வந்து டச் கிரேடு கம்மினால ஒரு 20 to 30,000க்குள்ள அந்த ரேஞ்சு போகும் மேடம். ஃபுல்லாவே இதுவும் ஃபுல்லாவே ஜரிகை இருக்கும் மேடம். ஆனா இது பாக்குறதுக்கு நல்ல கிராண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதை விட இது கொஞ்சம் ஒர்த்து கம்மி தான் மேடம். அதாவது ஜரியோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா அந்த ரேஞ்சு போகும் மேடம்.
இந்த saree தான் ரொம்ப லோ ரேஞ்சு போகுங்க. சின்ன ஜரிகையா இருக்கு பாத்தீங்களா, சின்ன ஜரிகையா இருக்கனால இந்த சாரியே மொத்தத்துல ஒரு 1000 ரூபாய்க்கு தான் அந்த ரேஞ்சு தான் போகும். இந்த பிரான்ச் வந்து இப்ப எத்தனை இடத்துல சார் இருக்கு? மதுரையில இங்க மட்டும்தான் மேடம், போத்தீஸ் பக்கத்துல மட்டும்தான். மற்றபடி எங்கேயுமே கொடுக்க வேண்டியதில்ல. மதுரையில போத்தீஸ் பக்கத்துல மட்டும்தான் மேடம். மற்றபடி பாத்தீங்கன்னா திண்டுக்கல், நாகர்கோயில் இருக்கு மேடம். அது இல்லாம சென்னையில புதுக்கோட்டையில இப்ப புதுசா நியூ ஒரு பிரான்ச் ஓபன் ஆயிருக்கு மேடம். இப்போ நீங்க இந்த மாதிரி வேற இடத்துலயும் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகம் மேடம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50 பேர் பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அதிகனாலதான் நம்ம வந்து அதிக ரேட்டு கொடுத்து எடுக்க முடியும். அதுதான் மெயின் ரீசனு. இப்போ கிழிஞ்ச பட்டு புடவை இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, இது வந்து இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நம்ம உருக்கி வெள்ளி எடுக்கிறோம் மேடம், அவ்வளவுதாங்க மேடம். உருக்கி வெள்ளி எடுக்கிறோம். ஓகே சார். இப்ப இதனால இப்ப நிறைய பேர் வந்து இதுல யூஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்ப புடவையே எடுக்கிறாங்க, இப்ப எல்லாம் எல்லாமே ஃபேன்சியா பார்த்து எடுக்கிறாங்க. பட்டு புடவையே அவ்வளவா யாரும் விரும்பி இப்ப கட்டுறது கிடையாது. சரிங்க மேடம், சரிங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல இப்ப ரொம்ப பழைய பட்டு புடவை பூரா கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஓல்ட் ஆகி அதனாலதான் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு மேடம். இப்போ உங்களுக்கு வர கஸ்டமர்ல ரெகுலரா இருக்கிறவங்க? ஆமா மேடம், ரெகுலரா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா வர்றவங்களும் இருக்காங்க. அவங்க பக்கத்துல சொல்லி 1 by 1 வர செயின் மாதிரி தான் மேடம். மேக்ஸிமம் கஸ்டமர் கேக்குற क्वेश्चन என்னவா இருக்கும் சார் உங்ககிட்ட? கஸ்டமர் கேக்குற क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 புடவை நம்ம விளம்பரம் பார்ப்பாங்க. ஒரு 5-6 புடவை கொண்டு வந்துருவாங்க. அவங்க கொண்டு வர்றது எதுவுமே போகாத சாரியா கூட இருக்கலாம், காப்பர் சாரியா இருக்கும். என்னங்க சார் விளம்பரத்துல ஒண்ணு போடுறீங்க, இங்க வந்தா ஒண்ணும் போகாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புடவை கொண்டு வருவாங்க. அதாவது அவங்க இவ்வளவு போகும்னு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 புடவை கொடுப்பாங்க, அது போகாது. ஒரு புடவை இதையே போகாதுன்ட்டாங்க, இதையா போகும்னு சொல்ல போறோம்னு உள்ள வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தா அந்த புடவை போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாது கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ காப்பர் ஜெரி வந்தா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம், காப்பர் வேல்யூ கம்மி, அதனால வந்து காப்பர் எடுக்கிறது இல்லை மேடம். ஓகே சார். ஓகே. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்றதுன்னா எந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம்? காண்டாக்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் மேடம். சாரியோட போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாவே பார்த்துட்டு சொல்லிடுவோம் மேடம். ஓகே. நேர்ல போய் வாங்கலான்ற மாதிரி அதுவும் எடுப்போம் மேடம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நேர்லயே எடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நேர்லயே வந்து எடுப்போம். இப்ப நேர்ல போறதுன்னா நீங்க அங்கேயே செக் பண்ணி அமௌண்ட் கொடுத்துருவீங்களா? ஸ்பாட் கேஷ் தான் மேடம், எங்கனாலும் ஸ்பாட் கேஷ் தான். கேஷ் கொடுக்காம பொருளை வாங்க மாட்டோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நேர்லயே இப்போ உங்களால வர முடியல அப்படின்னா நீங்க கால் பண்ணா போதும், நேர்லயே வந்து சாரி எடுத்துட்டு அங்கேயே ஸ்பாட் பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. வந்து உங்களையே கூட செக் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட கல் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம உரசி பார்த்து அந்த ஒயிட் கலர்ல வந்தாலே போதும் அவங்க எடுத்துக்கிறேன்னு தான் சொல்றாங்க. நம்மளுக்கு நிறைய சாரியோட டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. ஸோ நம்ம இப்ப நம்மளுக்கு இந்த வீடியோல இருந்து ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கும், இந்த கலர் வந்தா எடுத்துப்பாங்க, இந்த கலர் வந்தா எடுத்துக்க மாட்டாங்கன்னு. சோ ரொம்பவே டீடைலா சொன்னீங்க சார். ஓகே மேடம். ஓகே. இப்போ நீங்க மக்களுக்கு இது மூலமா வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்க சைடுல இருந்து? ரொம்ப பழைய பட்டு புடவைகளுக்கு நல்ல வேல்யூ கண்டிப்பா இருக்கு. 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பட்டு புடவைகளை நல்ல ரேட்டு கண்டிப்பா நம்மளே எடுத்துக்கிட்டு 500 ரூபாயில இருந்து 60,000 வரைக்குமே கொடுக்குறோம். கண்டிப்பா நம்பி கொண்டு வாங்க, பெஸ்டான பிரைஸ் பண்ணி தரோம். மதுரையில வேற எங்கேயும் பிரான்ச் இருக்கா சார்? மதுரையில வேற எங்கேயுமே பிரான்ச் கிடையாது மேடம். மதுரையில போத்தீஸ் பக்கத்துல இது ஒரே பிரான்ச் தான் இருக்குங்க மேடம். ஓகே. ஓகே. இப்போ இந்த பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸடா இல்ல வந்து மாறிட்டே இருக்கு? மார்க்கெட் ரேஞ்சை பொறுத்து மாறிக்கிட்டே தான் இருக்குங்க மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெள்ளி 90 ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டு இருந்துச்சு. இப்ப 120 ரூபா அந்த ரேஞ்சு வரைக்குமே போயிடுது. அதுக்கு தகுந்த மாதிரிதான் ரேஞ்சு வேரியேஷன், ரேட்டு வேரியேஷனுமே இருக்கும். கரண்ட் மார்க்கெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் அனுசரிச்சு எடுப்போம். நீங்க எல்லா ஷாப்பையும் விசாரிச்சு பார்த்துட்டு கூட கடைசியில வாங்க. ஜஸ்ட் இல்லாட்டி நம்ம ஷாப்பை விசிட் பண்ணிட்டு ரேட் செக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க 4 கடை விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கொண்டு வந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது மேடம். பெஸ்டா நம்ம பண்ணி தருவோம், அவ்வளவுதாங்க மேடம். ஏன்னா யாருமே வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே நம்ம ஷாப்புக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவர் கேட்ட வரைக்குமே நீங்க மற்ற ஷாப்புக்கு போய் கூட விசாரிச்சுட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க கொடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா நம்ம அதோட வேல்யூவே என்னன்னு தெரியாம நம்ம வச்சிருப்போம்.
தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நம்ம வந்து நம்ம வரலாம். வந்தோம்னாலே நம்மளுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஏன்னா நம்ம பழசா இருக்கு, கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில போட்டு வச்சிருக்கோம். பட் இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு. கோல்ட் இஸ் கோல்டு மேடம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பழையதோட அந்த வேல்யூ இல்ல நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நமக்கு உங்க விளம்பரத்து மூலியமா தான் நமக்கு தெரிய வந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லுவாங்க, நாங்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருவோம், கீழே கூட போட்டிருக்கோம், குப்பை தொட்டியில கூட போட்டிருக்கோம், போகி அன்னைக்கு எரிச்சிருக்கோம்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா 17 வருஷமா இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கடை பேர் காமாட்சி பட்டு சென்டர். நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை போத்தீஸ் பக்கத்துல முருகன் இட்லி கடைக்கு ஆப்போசிட்ல கமெண்டிங் ஆஃபீஸ் 2வது சந்தில உள்ள வந்தவனே 2வது கடை தாங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம நிறைய விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருப்பீங்க. ISO சர்டிபிகேட்டோட ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நம்பி பட்டுப்புடவைகளை கொண்டு வாங்க. கண்டிப்பா பெஸ்டான பிரைஸுக்கு யாரும் தர முடியாத விலைக்கு நம்ம பட்டுப்புடவைகளை எடுத்துக்கிறோம் மேடம். சோ இப்போ வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கு, டீடைல் எதுவும் கேட்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நேரா விசிட் பண்ண. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.